கீரைனாவே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே இந்த காட்டுக்கீரை கடையிலனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த பண்ணைக்கீரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். பண்ணைக்கீரை அவ்வளோ சீக்கிரமாலாம் எல்லா பக்கம் கிடச்சிடாதுங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணைக்கீரை சோளக்கட்டில் பறிக்கிறது வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பண்ணைக்கீரை எப்படி கடையிலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். பண்ணைக்கீரையை நல்லா பறிச்சுட்டு வந்து நம்ம பாட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க. இது கூடவே கொஞ்சம் தொய்யக்கீரையும் போட்டிருக்கிறாங்க. பண்ணைக்கீரையும் தொய்யக்கீரையும் நல்லா ஒன்றா கலந்து கடையிறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கலாங்க. ஏன்னா சோளக்காட்டில் எல்லாம் மழை பெஞ்சு அந்த மண்ணோடு இருக்கும். ஒரு 2-3 தடவை நல்லா அலசினோம்னா தான் அந்த மண்ணெல்லாம் போகும். இப்போ நம்ம நல்லா நீட்டாக அலசி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாட்டிக்கு பண்ணைக்கீரைகள் தொய்யக்கீரைனாவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கீரை ஐட்டம்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்பவே பிடிக்கும். ஒரு மண் சட்டியில் நம்ம ஒரு சொம்பு தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. நம்மளோட சாய்ஸ் தான், எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம காரம் சேர்த்திக்கலாம். இது நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பண்ணைக்கீரையும் தொய்யக்கீரையும் நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூடவே நல்லா சேர்த்திக்கலாங்க. பண்ணைக்கீரைக்கு ஏகப்பட்ட பேர் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஊரில். ஆனால் எங்கள் ஊரில் இது வந்து பண்ணைக்கீரைன்னு தான் சொல்லுவோம். இது சந்தைகள்லேயுமே நிறைய வந்து விற்கிறாங்க கட்டு 10 ரூபான்னு. ஆனால் அது எங்கேருந்து பறிச்சிட்டு வராங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த கீரை வந்து நம்ம காட்டுலேயே சோளக்காட்டிலே நம்ம பறித்தோங்க. மழை காலத்துலனாவே இந்த பண்ணைக்கீரையும் தொய்யக்கீரையும் இங்கே நிறையவே முளைக்கும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் நல்லா சேர்த்தி கடுகு ஜீரகம் இதெல்லாமே சேர்த்திக்கலாங்க. இதுக்கப்புறம் நல்லா பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதுக்கப்புறம் அந்த கீரையும் நல்லா வெந்திருக்கும். நம்ம இந்த வதக்கினதை அப்படியே அந்த கீரையில் கொட்டி நல்லா கடைஞ்சிடலாங்க. கடைஞ்சிட்டோம்னா நமக்கு கீரை அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. சூடான ஒயிட் ரைஸுக்கு சும்மா வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.